இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்னதான் பஞ்சாயத்து? இஸ்ரேலில் யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகிய மும்மதங்களது பிறப்பிடமான ஜெருசலம் நகரம் உள்ளது. எனவே இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நடப்பது மத சண்டைன்னு பலர் தவறாக நினைக்கிறாங்க. நில ஆக்கிரமிப்பு சார்ந்தே கடந்த பல ஆண்டுகளாக சண்டை நடந்து வருது. காசா பகுதியில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையேயான இரத்த போர் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கு. முதல் உலக போருக்கு பின் பிரிட்டனின் கட்டுப்பாட்டுக்குள்ள பாலஸ்தீனம் வந்தது. இதில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையினராக இருக்க, ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சியிலிருந்து தப்பி புலம்பெயர்ந்தவர்களாக வந்த யூதர்கள் சிறுபான்மையினராக வசித்து வந்தனர். நாளடைவில் பாலஸ்தீனத்தில் இருந்து யூதர்களுக்கு தனி நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்று பிரிட்டனிடம் யூத குழுக்களால் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனா இதற்கு அங்கிருந்த பாலஸ்தீனர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் இரண்டாவது உலக போர் முடிந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு ஐநாவின் ஒப்புதலோடு யூத அரபு பகுதி என பாலஸ்தீனம் பிரிக்கப்பட்டது. ஜெருசலம் சர்வதேச நகரமானது. காலப்போக்கில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மோதலில் பிரிட்டன் தலையிடுவதை நிறுத்தி கொண்டது. 1967இல் மத்திய கிழக்கு போர் நடைபெற்றது. 6 நாள் நடந்த இந்த போர்ல கிழக்கு ஜெருசலமை இஸ்ரேல் கைப்பற்றியது. இதில் ஒருங்கிணைந்த ஜெருசலமை தங்கள் தலைநகரமாக இருக்கும் என்று இஸ்ரேல் அறிவித்தது. இதற்கு பாலஸ்தீனர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அரபு நாடுகள் உட்பட பெரும்பாலான உலக நாடுகள் ஜெருசலமை இஸ்ரேலின் தலைநகராக ஏற்கவில்லை. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையே 2017ஆம் ஆண்டு கிழக்கு ஜெருசலேமில் புதிய தலைநகருடன் கூடிய பாலஸ்தீன அரசு உருவாகும், ஆனால் ஜெருசலேம் பிரிக்கப்படாத தலைநகரமாக இஸ்ரேலுடன் தொடர்ந்து இருக்கும் என்று அறிவித்தார். ட்ரம்பின் முடிவை நிராகரிப்பதாக பாலஸ்தீனம் அறிவித்தது. எனினும் எதிர்ப்பை மீறி ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகரமாக ட்ரம்ப் அறிவித்தார். இந்த விவகாரத்தில் துருக்கியும் ஈரானும் பாலஸ்தீனத்துக்கு துணையாயிருந்தன. பிற அரபு நாடுகள் பலவும் பாலஸ்தீனத்தை கைவிட்டு விட்டன என்பதே வரலாறு நமக்கு கூறும் செய்தி. 2022இல் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் மூண்டபோது கிழக்கு ஜெருசலேமில் டமாஸ்கட் கேட் பகுதியில் கூடியிருந்த பாலஸ்தீனர்களை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் கொடூரமான தாக்குதலை அரங்கேற்றியது. பல ஆண்டுகளாக அல் அக்ஸா மசூதி, காசா பகுதியில் நாள்தோறும் பாலஸ்தீனர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேலால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஜெனின் பகுதியில் செய்தி வழங்கி கொண்டிருந்த போது பத்திரிகையாளர் ஷிரின் அபு அக்லே இஸ்ரேல் ராணுவத்தால் தலையில் சூடப்பட்டு கொல்லப்பட்டார். அப்போதெல்லாம் வல்லரசுகள் அமைதி காத்தன. ஆனால் இப்போது கண்டன குரல்கள் வரிசையாக வல்லரசுகளிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. காரணம், இம்முறை தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பது அவர்களது நட்பு நாடான இஸ்ரேல். பாலஸ்தீனத்தின் தன்னாட்சி பெற்ற பகுதியாக காசா முனைப்பகுதி உள்ளது. இந்த பகுதி பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் ஆயுத குழு அமைப்பில் கட்டுப்பாட்டில் கீழ் உள்ளது. இந்த அமைப்பு தான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஹமாஸிடமிருந்து காசாவை கைப்பற்ற இஸ்ரேலும் பதில் தாக்குதலை நடத்தும். இந்த சூழலில்தான் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி ஹமாஸ் அமைப்பு தற்போது நடக்கும் போரை தொடங்கி வைத்திருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது இரு நாடுகளை சேர்ந்த அப்பாவி பொதுமக்கள் தான். இஸ்ரேல் மீதான தாக்குதலில் ஹமாஸுக்கு ஆதரவாக முழு வீச்சில் ஈரான் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிதி மற்றும் ஆயுத பயிற்சி அளித்து ஹமாஸுக்கு கொம்பு சீவி கொண்டிருப்பது ஈரான் தான் என்றும் சொல்லப்படுகிறது. ஹமாஸுக்கு ஆயுதம், தொழில்நுட்ப பயிற்சியை சீனா வழங்கி கொண்டிருக்க, ரஷ்யாவும் இந்த ஆதரவு கூட்டணியில் உள்ளது. சிரியாவும் லெபனானும் இந்த கூட்டணியில் சமீபத்தில் இணைந்துள்ளன. வரலாற்றில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நடந்த சிறப்புமிக்க ஒப்பந்தமாக ஓஸ்லோ ஒப்பந்தம் இன்று வரை குறிப்பிடப்படுகிறது. ஓஸ்லோ ஒப்பந்தம் தோல்வியில் முடிந்தாலும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே அமைதி ஏற்படுவதற்கு பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. தற்போது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடங்கியுள்ள போரை தணிப்பதற்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கும் யாசர் அரஃபத், இட்சாக் ராபின் போன்ற தலைவர்கள் இல்லை. பகை மட்டுமே மிச்சம் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள். 21ஆம் நூற்றாண்டில் மற்றுமொரு பிழை தொடங்கி இருக்கிறது. அமெரிக்க பில் கிளின்டன் ஆட்சி காலத்தில் இரு நாடுகள் இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டார். ஆனாலும் இரு நாடுகள் இடையே போர் தொடர்ந்தது. அமெரிக்கா எப்போதும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிதி உதவி, படை உதவி செய்து வருகிறது.